கர்த்தருடைய மகா மேன்மையுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருளுருத்தின் வாயிலாக இந்த புதிய ஆண்டில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட சங்கீதம் 50ஆம் சங்கீதம் அதிலே 15வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நாம் இங்க வாசிக்கிறோம். உண்மையாகவே கடந்த ஆண்டில எத்தனையோ ஆபத்துகள், வியாதி, பலவீனங்கள், வறுமை, விபத்துகள், இப்படி அநேக ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். அவை எல்லாவற்றிலும் இருந்து தேவன் நம்மை தப்புவித்து காத்து அரவணைத்து நம்மை அழகாய் இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நம்மை அவர் கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாகவே இந்த புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கக்கூடிய நமக்கு தேவன் இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்து நம்மளுடைய ஆயுளையும் அவர் கூட்டி கொடுத்திருக்கிறார் இல்லையா? பாருங்கள், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவன் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறது நாம் பார்க்கிறோம். அது கட்டளையாக இருக்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு. நம்முடைய வாழ்க்கையில எவையெல்லாம் ஆபத்தா இருக்கிறதோ எல்லாவற்றிலும் அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் கூப்பிடும் பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், அது வாக்குதத்தம். நான் உன்னை விடுவிப்பேன். மூன்றாவது, நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி பார்க்கிறோம். இது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது, அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை. கடந்த ஆண்டிலே எவைகளிலிருந்து நாம் அவரை கூப்பிட்டோம், எவையெல்லாம் நமக்கு விடுதலை ஆக்கினார், நாம் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை எவ்விதமாய் வாழ்ந்தோம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். என்று சொன்னால், ஆபத்து என்பது சரீரத்துக்கு வரக்கூடிய ஆபத்து மாத்திரமல்ல, நமக்குள் இருக்கக்கூடிய ஆத்துமாவுக்கும் ஆபத்து உண்டு. அந்த ஆபத்து தான் மிகவும் பெரிய ஆபத்து. இந்த ஆபத்து தேவனுக்கு விரோதமாய் நம்மை குற்றவாளியாக நிறுத்திவிடும். பிரியமானவர்களே, இந்த ஆபத்திலிருந்து நாம் காக்கப்பட வேண்டும். எப்படிப்பட்ட ஆபத்து பாருங்கள். சங்கீதம் 50ஆம் சங்கீதத்திலே 17ஆம் வசனம், சிற்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவரை நாம் அவருக்கு முன்பாக முறுமுறுக்கவோ அவருக்கு முன்பாக புறம் கூறவோ கூடாது. அது மாத்திரமல்ல, அவருடைய திருவார்த்தையை நாம் அவமதித்து அதை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளவும் கூடாது. இப்படிப்பட்ட ஆபத்தை கடந்த ஆண்டிலே நாம் செய்திருக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், 18ஆம் வசனம், நீ திருடனை காணும் போது அவனோடு ஒத்து போகிறாய், விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு. பாருங்கள், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம். திருடுகளோடு கூட பாவம் செய்வர்களோடு கூட நாம் ஒத்து போகிறோமா? அல்லது அவர்களுக்கு விரோதமாக அவர்களுக்கு முன்பாக நாம் பிரித்தெடுத்த வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? கடந்த ஆண்டிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 19ஆம் வசனம், உன் வாயை பொல்லாப்புக்கும் திறக்கிறாய், உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. பாருங்கள், கடந்த ஆண்டிலே என் நாவு தேவனை மகிமைப்படுத்தினதா? அல்லது என் நாவினாலே நான் தேவனுக்கு முன்பாக குற்றவாளியா நிற்கிறேனா? பாருங்கள், இன்று இந்த நாவு மாத்திரமே நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் பயன்படுத்த வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பிரிவினைகள், மனக்கசப்புகள் ஏன், சண்டைகள் ஏன்? இந்த நாவினாலே வரக்கூடிய பிரச்சனை. ஆகினால் இந்த நாவு பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நாம் பேசுகிறோமா? பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் இந்த 17, 18, 19 வசனங்களுக்கு உட்பட்டு வாழாமல் இருப்போம் என்று சொன்னால் அவைதான் நமக்கு ஆபத்து. இப்படிப்பட்ட ஆபத்தான வேளையிலே நாம் கர்த்தரை கூப்பிட வேண்டும். பாருங்கள், 20ஆம் வசனம், நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இந்த நாவினாலே அவதூறு பண்ணுகிறோம், அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை புறம் கூறி கொண்டிருக்கிறோம். இதுதான் ஆபத்து. இது உங்களுடைய ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிக்கும், தேவனை விட்டு உங்களை பிரிக்கக்கூடியதா இருக்கும், மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். இவையெல்லாம் ஆபத்தா இருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே சிற்சையை நான் வெறுக்கக்கூடியவனாய் இருந்து, அவருடைய வார்த்தையை நான் தள்ளக்கூடியவனாய் இருந்து, புறம் கூறக்கூடியவனாய் நான் வாழ்வேன் என்று சொன்னால், நாவடக்கம் இல்லாதவனான் இருப்பேன் என்று சொன்னால், தேவன் என்னை நியாயத்திலே நிறுத்துவார் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆபத்து! பிரியமானவர்களே,
தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை தீர்ப்போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. தேவனை மறந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமா? இவையெல்லாம் நமக்கு ஆபத்தாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த பழைய ஆண்டிலே இப்படிப்பட்ட ஆபத்துக்குள் இருந்து நாம் தேவனை கூப்பிட்டிருப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே அவர் உங்களை விடுவித்திருப்பார். நம்முடைய வாழ்க்கை பிறகு எப்படி இருக்கும்? அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையா இருக்கும். இந்த புதிய ஆண்டிலே இப்படிப்பட்ட ஆபத்துகள் நம்மிடத்தில் வரும் பொழுது புறம் கூறக்கூடிய வாய்ப்பு, தேவனை மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலை, நாவடக்கம் இல்லாத சூழ்நிலை நம்மிடத்தில் வரும் பொழுது அதற்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டியது, ஆபத்து காலத்துல அவர் நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரே, இந்த மாம்ச சுபாவத்திலிருந்து இப்படிப்பட்ட எண்ணங்களிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர் உங்களை விடுவிப்பார். அப்பொழுது நாம் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை இடத்தில் இருக்கும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆகையினால் இந்த புதிய ஆண்டில சரீரத்துக்கு வரக்கூடிய ஆபத்தா இருந்தாலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய ஆபத்தா இருந்தாலும் அவர் நோக்கி கூப்பிடுவோம். அவர் உங்களை விடுவிப்பார். நாம் அவரை மகிமைப்படுத்துவோம் என்ற நல்ல செய்தியோடு கூட இந்த வருடத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதிப்பாராக.